அமைதியான பிரபஞ்சம். நட்சத்திரங்கள் மெதுவாக சுழலும். ஒரு தெய்வீக ஒளி மையத்தில் பிரகாசிக்கிறது. பிரபஞ்சம் அமைதியில் இருந்த காலம். ஆனால் அந்த அமைதியை காக்க ஒரு அவதாரம் பிறக்க வேண்டிய நேரம் அது. தேவர்கள் கவலையுடன் சிவலோகம் நோக்கி பார்த்தனர். அசுரர்களின் அகந்தை தேவலோகத்தின் அமைதியை சிதைத்தது. கைலாய மலையில் சிவன் தியானத்தில். நெற்றியில் திருநீறு, உடலில் ஒளி அலைகள். அப்போது கைலாயத்தில் தியானத்தில் இருந்தார் பரமேஸ்வரன். சிவனின் 3ஆம் கண்களிலிருந்து தீயொளி வெளிப்படுகிறது. அந்த ஒளி ஆகாயத்தில் பறக்கிறது. அந்த தியானத்தின் உச்சத்தில் ஒரு தெய்வீக சக்தி வெளிப்பட்டது. 6 ஒளிக்கதிர்கள் ஆகாயத்தில் பறந்து சரவண பொய்கையில் அவன் இறங்கினான். 6 கார்த்திகை மாதர்கள் குழந்தைகளை அணைத்துக் கொள்கிறார்கள். அனைத்தும் ஒளியில் கலக்கிறது. 6 அன்னையரின் அருளால் ஒரே குழந்தையாய் இணைந்தான். வேல் பிடித்த குழந்தை முருகன்.